ஓம் சாந்தி. அவ்யக்த சமிக்ஞை 21 जून 2025। आत्मिक स्थिति में रहे, बाहर मुक्ता को छोड़ दो तो मेहनत से छूट जाएंगे और अनुभवों के सागर में समा जाएंगे। இன்னைக்கு பாபா அவ்யக்த சமிக்கையில நமக்கு என்ன புரிய வைக்கிறார்னா, ஆன்மீக ஸ்திதியில் இருந்து கொண்டு வெளிமுக விஷயத்திலிருந்து விடுபட்டு இருந்தீர்கள் அல்லது அதை விட்டு விட்டீர்கள் என்றால் நீங்கள் கடினமான உழைப்பில் இருந்து விடுபடுவீர்கள். ஆன்மீக நிலையிலே நிலைத்திருந்து ஆத்மாங்கிற ஞாபகத்துல இருந்து ஆத்மான்ற உணர்வுல இருந்தோம் அப்படின்னாலே வெளிமுகத்தன்மையிலிருந்து நாம விலக முடியும். அந்த வெளிமுகத்தன்மையை விட்டுடுங்கிறார் பாபா. வெளிமுக விஷயங்கள்னா இந்த புலன்களை ஈர்க்கக்கூடிய வெளிப்புறமான விஷயங்கள்ல இருந்து, இந்த புத்தியை ஈர்க்கக்கூடிய வெளி விஷயங்கள்ல இருந்து விலகிடுவோம். அதுக்கு ஆன்மீக தன்மையில இருக்க சொல்றார். அப்படி பண்ணும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கும் சொல்றாரு. அதாவது அந்த கடினமான உழைப்பிலிருந்து நாம விடுபட்டுடுவோம். அது மட்டும் இல்லாம அனுபவங்களின் கடலில் நீங்கள் மூழ்கி விடுவீர்கள்னு சொல்றார். கஷ்டப்பட்டு நாம புருஷார்த்தம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. சதா நான் ஆத்மா என்ற ஒரு உணர்வுல நாம இருந்தாலே அதுவே நிரந்தரமான ஒரு புருஷார்த்தமாகவும் சகஜ முயற்சியாகவும் ஆகிடும். பாபா நினைவை அதுவே தானாக கொண்டு வரும். அதன் மூலம் நிறைய அனுபவங்கள் கிடைக்கும். அனுபவங்களுடைய கடல்ல மூழ்க முடியும்ன்றார் பாபா. ஏக் தோ அனுபவ் நஹி அத்தாஹ் ஹை. ஓரிரண்டு அனுபவங்கள் இல்லை, அளவற்ற அனுபவங்கள் கிடைக்கும். நமக்கு ஏதாவது ஒரு நல்ல அனுபவம், ஒரு புதுமையான அனுபவம் கிடைச்சதுன்னா நம்ம அதை எப்பவுமே நினைவுல வச்சிருக்கோம். நான் முதல் முறை மதுபன் போகும்பொழுது எனக்கு இது போல அனுபவம் ஆச்சு, இந்த மாதிரி நான் புருஷார்த்தம் பண்ண எனக்கு இப்படி ஒரு அனுபவம் பாபா கொடுத்தாரு, இப்படியெல்லாம் நம்ம சொல்றோம். இப்போ பாபா என்ன சொல்றாருன்னா, ஓரிரண்டு அனுபவங்கள் மட்டும் இல்ல, அளவற்ற அனுபவங்கள் கிடைக்குது. ஏக் தோ அனுபவ் கர்க்கே அனுபவ் கே தாலாப் மே நஹி நஹாவோ, சாகர் கே பச்சே அனுபவம் கே சாகர் மே சமா ஜாவோ. ஓரிரண்டு அனுபவங்களுடன் அனுபவம் என்ற குளத்தில் நீங்கள் குளிக்காதீர்கள். நீங்கள் கடலுடைய குழந்தைகள் என்பதால் அனுபவங்களின் கடலுக்குள்ளேயே மூழ்கி சென்று விடுங்கள். பாபா என்ன சொல்றார், ஒரு குளங்குட்டையில போய் குளிச்சுட்டு வர மாதிரி வேண்டாம். நான் அப்பா கடலாக இருக்கேன், நீங்க என்னுடைய குழந்தைகள், கடலுடைய குழந்தைகள். எல்லா விஷயத்திலையுமே கடலாக நான் இருக்கேன் அப்படின்றதுனால ஒவ்வொரு குணத்தை எடுத்துக்கிட்டாலே அதன் மூலம் பல அனுபவங்கள் கிடைக்கும். அதனுடைய ஆழத்துல போனோம்னா அந்த மாதிரி அனுபவங்களுடைய ஆழத்துக்குள்ள மூழ்கி போங்க. அதற்காக ஆத்ம ஸ்திதியில நிலைத்திருப்பது அவசியம் என்பதை பாபா புரிய வைக்கிறார். இதுல பல அனுபவங்கள் நமக்கு கிடைக்கும்ன்றத சொல்றாரு. நாம இதை கண்டிப்பா செய்து பார்ப்போம். நன்றி பாபா. ஓம் சாந்தி.